அன்பார்ந்த சுதர்சன் யூடியூப் சேனல் நேயர்களே, தலைப்பு கல்யாணம் என்று பேச்சு தொடங்கியவுடனும் கல்யாணம் நின்று போகுதலும் அல்லது கல்யாணமானவுடன் அடிதடி கொலை வழக்கும் கோர்ட் கேஸ் விவகாரங்களும் நடப்பது எதனால், அதை சரி செய்வது எப்படி? இதுவே தலைப்பு. ஜோதிட நேத்ரா பப்ளிகேஷன், சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ், சுதர்சன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டர் இணைந்து வழங்கும் யாகம், சனி பெயர்ச்சி, மகா யாகம் மற்றும் 44வது ஜோதிட மாநாடு நடைபெறும் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல். காலை மதியம் உணவு உண்டு. இடம் ஆயிர வைசிய சத்திரம், காவேரி ரோடு, கொடுமுடி. யாகத்திற்கு கட்டணமாக ரூபாய் 2007 மட்டுமே கொடுக்க வேண்டும். முன்பதிவு அவசியம். ஸ்ரீலம் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் ஹோமத்தை துவக்கி வைத்து ஆசியுரை வழங்குவார்கள். இந்த மகா யாகத்தில் சொர்ண பைரவர் பூஜை, சாயா மார்த்தாண்ட பைரவர் ஹோமம், சனி பிரீதி ஹோமம், பிரம்மஹத்தி தேஷா நிர்வத்தி ஹோமம் நடைபெறும். ஜோதிட மாநாட்டிற்கு முதலில் வரும் 126 ஜோதிட மாணவர்களுக்கு சொர்ண பைரவர் யந்திரம், பஞ்சாங்கம் இலவசமாக வழங்கப்படும். முன்பதிவிற்கு சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ், செல் நம்பர் 9345031553 மற்றும் 9629936386. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். இப்பொழுது மேலை நாடா கீழே நாடா, பழமையாக வாழ்ந்தது உண்மையா, பொறுமையாக செய்த பெரியவர்கள் செய்தது சரியா தவறா? அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, தாய் தகப்பன் நன்றாக வளர்க்கின்றார்கள். ஆனால் அவள் வளர்ந்து முடிந்த பின் அடையக்கூடிய சீரழிவு 1 2 எடுத்து சொல்ல, அப்போ அவளுடைய வாழ்க்கை என்னாகும்? சின்னாபின்னப்பட்டு போயிடும். அதனால் நேர்மை கெட்டு போயிடும். ஒரு பெண் மகர லக்கணத்தில் பிறக்கின்றாள். அவள் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே மீன ராசியிலே சந்திரன் இருக்கின்றான். அவருடைய பிறப்பு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம். ஆனால் கடகத்திலே குரு உச்சமாக 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். மீதி கிரகங்கள் எந்த கிரகங்களையும் அந்த இடத்தில் வேலை செய்ய விடாது. லக்னாதிபதி சனி, நட்சத்திராதிபதி குருவினுடைய வீடு சுயசாரம். ஆனால் 7ஆம் இடத்திலே குரு உச்சமாக பார்க்கின்றார். இப்படி ஒரு பெண், ஆண் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள் வந்து அந்த ஜாதகத்தின் மூலமாக அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஆனவுடன் கண்டிப்பாக அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைகின்றார்கள். பலரால் ஏமாற்றப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையே பாழாகிறது. அந்த செக்ஸ் என்னும் கொடுமைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள். அதேபோல் அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள். 1 2 3 திருமணம் என்றாகி கோர்ட் கேஸ் வழக்குகளை சந்தித்து கடைசி வரை ஃபோன் அல்லது அந்த கம்ப்யூட்டர்ஸ், அதுபோக மனதில் வாழ்க்கையில் ஒருத்தரோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மனச்சிதறல்கள். அது கடைசி வரை அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் வேறு யாராவது ஒருத்தவங்களோட, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுடைய பேருக்கு ஒரு அவப்பேர் உண்டு. அந்த அவப்பேர் வர்றவங்களுக்கு 2 முறை 3 முறை கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த முடிக்கும்போது அதை சனியினுடைய லக்கணமாகவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டீலில் இந்த போன வட்டம் பரமபதம் காமிச்சேன். இது அந்த பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு எப்படி பிரசன்ன பலகை இருக்கோ அதே போல் இந்த வீட்டில் உட்காந்து பல்லாங்குழி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பல்லாங்குழியில் பாருங்கள் 7 குழிகள் தான் இருக்கும். இங்கிட்டு 7 இருக்கும், அங்கிட்டு 7 இருக்கும். நமக்கு நவகிரகங்கள் 9 இருந்தாலும் 7 மட்டுமே நேரே சுற்றுகிறது. மீதி ராகு கேதுங்கள் எதிர்பதமாக சுற்றுகிறது. அதனால்தான் அந்த குழந்தைகள் ருதுவாகி வீட்டில் இருக்கும் காலத்திலும் சரி, பெண்களுக்கும் சரி, இந்த பல்லாங்குழியிலே விளையாட சொல்வார்கள். இப்படி எடுத்து 1 2 3 4 5 என்று போட சொல்வார்கள். இப்படியே போட்டு கொண்டு வரும் பொழுது
4வது வந்து விட்டால் ஜெயித்து ஒன்றையன் எடுத்து அந்த பொருளை எடுத்து வைத்து விடுவார்கள். அப்படி பார்க்கும்போது 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, அதில் வெற்றி பெறுவதே ராகு என்னும் தத்துவமே. அப்போ இந்த ராகு பகவான் அந்த இடத்துல வேலை செய்யாமல் இருந்து இந்த 7லே குரு உச்சப்பட்டு இருந்தாலும் இந்த விளையாட்டை விளையாண்டு அந்த பிள்ளைகள் செய்யும் காலத்திலே ஸ்டீல் பலகைகள் செய்தால் இது செப்பு இதிலே தகட்டிலே செய்தால் செவ்வாய் தோஷத்தையும் சேர்த்து கழிக்கின்றது. இதேபோல் ஸ்டீல் பலகை இருப்பவர்களுக்கு சனி சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டதுக்கு செப்பிலே அடித்து இதே விளையாட்டை விளையாடுவார்கள். 3வதாக செவ்வாய் இருந்தாலும் அவளுடைய கண்ணிலே வேற காமுகம் இருக்கக்கூடாது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடாது என்பதற்காக மீன் போன்று மாமரத்து பலகையிலே அடிப்பார்கள். மீன் போன்று அடித்து அதை அந்த பலகையை மூட திறக்கிற மாதிரி ஆக்கி அந்த மீன் பலகையில் இந்த மாதிரி சோழியை போட்டு விளையாட வைப்பாங்க. அது எப்போ விளையாடுவாங்க? ருதுவான 1 மாதம் 21 நாள் அந்த காலம் வெளியே விட மாட்டாங்க. அப்போ அந்த பல்லாங்குழி விளையாடுறது அப்படின்னு சொல்லி விளையாண்டதுக்கு காரணமே அந்த தோஷத்தை, அந்த 7ஆம் இடத்தில் இருக்க குரு உச்ச தோஷத்தையும் அவர் பல சிரமங்களை வாழ்க்கையில் செக்ஸுவாலஜி பிரச்சனைகளோ கடன் தொல்லையோ அவமானங்களோ வரக்கூடாது என்பதற்காக இதை செய்தார்கள். இதை செய்யும்போது இந்த பலகை என்ன செய்து மீன் போன்ற பலகையை அடித்தவர்கள் நீர்நிலையிலே மீன் பிடிப்பவர்களுக்கு தானமாக கொடுப்பார்கள். சனி பகவானோடு தொல்லையோடு இந்த குரு இருந்து வாழ விடாமல் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்து அவப்பேரையும் அவமானத்தையும் பலரோட தொடர்பு என்ற இதை வருபவர்களுக்கு இதை யாருக்கு கொடுப்பார்கள்? இந்த ஸ்டீல் பிளேட்டில் அடித்ததை கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது அந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு, கோயில் பணி செய்கிறவங்களுக்கு இதை தானமாக கொடுப்பாங்க. சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டர் affiliated to BSS நியூ டெல்லி. நடைபெறும் வகுப்புகள் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி, டிப்ளமோ இன் வேதிக் அஸ்ட்ராலஜி, வாஸ்து பார்க்கும் வகுப்புகள், நியூமராலஜி வகுப்புகள், மேலும் ஸ்ரீல ஸ்ரீம் ஜாம்பவான் சுவாமிகள் நடத்தும் வகுப்புகள், சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், கடல்சார் பிரசனம், தேவதா பிரசனம், வாஸ்து வகுப்புகள், கர்ம ஜோதிட விளக்கங்கள், பரிகாரங்கள். ஒவ்வொரு நட்சத்திர பாத ரீதியாக வராகி, வார்த்தாளி, சம்பத்காரி போன்ற பாடங்கள் நடத்தப்படுகின்றன. தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ், பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், விருதுநகர். செல் நம்பர் 9345031553 மற்றும் 9629936386. அதே நேரத்தில் செப்புல அடிக்கிறாங்க. இதே மாதிரி அந்த பலகை இதை அடித்து அந்த பிளேட்டில் இந்த பல்லாங்குழியை விளையாடும் போது அவர்கள் அதில் குன்றிமணியை போட்டு விளையாடுவாங்க. சிவப்பு கலர் குன்றிமணி. அந்த குன்றிமணியை போட்டு விளையாடும் போது அது அதை விட அவங்கள காப்பாற்றுது. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும்னா ருதுவானது முதல் அவள் கல்யாணம் வரை இதை விளையாண்டு தான் ஆக வேண்டும். அதுவே ஜென்ம பாவத்தை தீர்க்கின்றது. இதை முடியாதவர்கள், இதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அந்த வழிகளை கையாள்வதற்கு எங்களை அணுகுங்கள், சொல்லிக் கொடுக்கின்றோம். எங்களால் முடிந்தளவு வெற்றியடையுங்கள். எல்லாமே இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பது தவறு. நீங்கள் ஒரு வேலை செய்தால் 1 ரூபாயாவது சம்பளமாகாமல் வேலை செய்வீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த மாதிரி அரிய கலைகளை திருமண பொருத்தத்துக்குள்ளே இருக்குது என்பதை திருமண பொருத்தம் வகுப்பெடுக்கும் போது கண்டிப்பாக செய்கின்றோம். என்னுடைய சொந்த பத்திரிகையான ஜோதிட நேத்ரா என்னும் இந்த பத்திரிகையை வாங்கி மாத இதழை படிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 7ஆம் இடத்திலே குரு இருந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களும், குரு திசை அல்லது வியாழன் சம்பந்தப்பட்ட கிரகங்களால் கஷ்டப்படுபவர்களும் இதிலிருந்து வெற்றி காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.